வணக்கம். இது திண்டுக்கல்ல நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்த ஒரு 10 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம். இங்கே ஏற்கனவே ஒரு வெண்டார்ட்ட இந்த சோலார் பேனல், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரும் சரியா அமையல. அப்புறம் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகல சரியா. பேட்டரியிலேருந்து சார்ஜிங் ஆகல, டிஸ்சார்ஜிங் ஆக மாட்டேங்குது. அதில் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எதுவுமே பண்ண முடியல அப்படின்னோடனே அந்த பேட்ரி இன்வெர்ட்டரை மட்டும் கழட்டிட்டு போயிட்டாங்க. இந்த சோலார் பேனலு அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு கரெக்டாக அந்த பேனலுக்குரியதாக போடலை. நிறைய ஸ்பேஸ்லாம் விட்டு ஏதோ அந்த இடத்துல அவங்களால பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. பேனல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு இதில் ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி முன்னமே நம்ம இது என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம பேசினோம். பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 கிலோவாட் இன்வெர்ட்டர், அதுக்கு 10 கிலோவாட் பேட்ரி, இதை நம்ம செட்டப் பண்ணி கொடுத்து, அப்புறம் லைட்னிங் அரெஸ்ட்டு, எர்த்திங் தனித்தனியாக பேனல் எர்த்திங் கொடுக்கல. அப்புறம் பேனல் எர்த்திங் தனியாக டெடிக்கேட்டடாக கொடுத்து, இன்வெர்ட்டருக்குரிய எர்த்திங் கொடுத்து, அதுக்கப்புறம் என் பேனல் பாக்ஸு, இன்வெர்ட்டருக்குரிய ஏசிடிசி பாக்ஸு எல்லாமே நம்ம புதுசாக சப்ளை பண்ணி, புதுசாக வயரிங் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்போ இங்கே என்னென்னா, ஒரு 3 ஏசி ஓடணும் அப்படின்னா, அவங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏசியாக இருந்தால் அந்த 3 ஏசியும் கரண்ட்டு கட் ஆனாலும் சோலார்லேயே ஓடணும். கரண்ட்டு பில் வரக்கூடாது. இதுதான் மெயினான விஷயம். அப்போ சோலாரில் டைரெக்டாக ஓடக்கூடியது இருக்குது, கரண்ட்டு கட் ஆன பிறகு பேட்டரியில் ஓடக்கூடியது இருக்குது. இந்த மாதிரி 2 வயரிங் தனித்தனியாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அதில் என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, அந்த லோடு தான் ரொம்ப முக்கியமாக. இப்போ ஒரு நம்ம ஒரு பேட்ரி போட்டிருக்கோம், 5 கிலோவாட் பேட்ரி அப்படின்னா, அந்த 5 கிலோவாட் பேட்ரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 5 யூனிட் அதில் ஸ்டோர் ஆகியிருக்கும், நம்மளால் 5000 வாட்ஸ் ஸ்டோர் பண்ணி 5000 வாட்ஸ் அதிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பேட்ரிக்குன்னு எஃபிஷியன்சி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி இருக்குது, ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரி டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு இருக்குது. இந்த 3 ஃபேக்டர்ஸ் அந்த பேட்டரியை பாதிக்குது. அப்போ ஒரு 5000 வாட்ஸ் நீங்கள் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 51.2 வோல்ட்டு அந்த பேட்டரியோட வோல்டேஜ். அப்போ ஒரு 100 ஏஹெச் அதில் சேர்க்க முடியும். 5120 வாட்ஸ் அதில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஒரு 10%, அதேமாதிரி ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி 1%, அதேமாதிரி பேட்டரியோட எஃபிஷியன்சி 95%. இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டரியிலேருந்து அதிகபட்சமாக 4250லேருந்து 4300 வாட்ஸ் மட்டும்தான் அதிலேருந்து நம்ம எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 2 பேட்டரின்னா 8600 வாட்ஸ் நம்மளால் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 8000 வாட்ஸுக்கு மேலே ஒரு 2 ஏசி 3 ஏசி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் மோட்டார் போடுறீங்கன்னா இன்வெர்ட்டர் ட்ரிப் ஆகிடும் கரண்ட் இல்லாதப்போ. அதாவது கரண்ட் இல்லாதப்போ, சோலார் இல்லாதப்போ. இப்போ கரண்ட்டு சோலாரே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டரியோட எஃபிஷியன்சி அளவுக்கு ரன் பண்ண முடியும். கரண்ட்டும் இருக்குது, சோலாரும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம டைரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நடுவில் லைட்டாக ஒரு மேகம் வந்தாலோ, அந்த 8000 வாட்ஸ் கம்மியானாலோ உடனே பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஸ்டார்ட் ஆகும். இது சைமல்டேனியஸாக சின்க்ரோனஸாக நடக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அந்த நேரத்தில் வெயில் மட்டுமே நல்லா இருந்துச்சுன்னா 10 கிலோவாட்டும் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும். சப்போஸ் வெயில் கொஞ்சம் திடீர்னு, ஏன்னா இயற்கை சக்தியை நீங்கள் கணிக்க முடியாது, நல்ல கடுமையான வெயில் அடிச்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மேகம் கிராஸ் ஆகும். 10,000 வாட்ஸ் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்த இடத்துல 2000 வாட்ஸ் வரும். இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே அது பேட்டரியை டிபெண்ட் பண்ணோம். பேட்டரியை டிபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 8000 வாட்ஸுக்கு மேலே போனோடனே ஓவர் லோட் ஆகும். அதனால் இங்கே நீங்கள் டிசைன் பண்ணும்போதே ஒரு 6000லேருந்து 7000 வாட்ஸ் அளவுக்கு பேட்டரியிலேருந்து எடுக்கிற மாதிரியும், மற்றது நேராக சோலார்லேருந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் வயரிங் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும். அப்போ பல இடங்களில் நம்ம சந்திக்கும் போது அதுமாரி ட்ரைனிங் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சோலார் சிஸ்டம் போடும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏமாற்றங்கள் இருக்காது, முரண்பாடுகள் வராது. இப்போ இங்கே அந்த மாதிரி தான் ஏசி ரன் ஆகலை, அந்த இன்வெர்ட்டர் அடிக்கடி ட்ரிப் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை தான். எந்த கம்பெனி இன்வெர்ட்டராக இருந்தாலும் அதை கரெக்டான டிசைன் நீங்கள் பண்ணணும். ஒரு சில இன்வெர்ட்டர் ஃபால்ட்டாக ஒர்க் ஆகுது, ஒரு சில இன்வெர்ட்டர் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிலாம் இல்லை. ஒரு சில இன்வெர்ட்டரில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ
நாங்கள் போட்டிருக்க இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ 90 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் வரைக்கும் இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் லோ வோல்டேஜ் வருது, 120 வோல்ட்டு தான் வருது. அப்போ பெரும்பாலான இன்வெர்ட்டர்கள், நான் சொல்கிறது 90% இன்வெர்ட்டர்கள் என்ன பண்ணுன்னா 180 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஆனால் அதை தவிர்க்கிறதுக்காக பல இடங்களில் 160 வோல்ட்டு, 170 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் வருது. அப்போ அந்த நேரத்தில் நாள் முழுவதும் 160 வோல்ட் வந்துச்சுன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர்லாம் ஆஃப் ஆகிடும். சோலார் பவர் ப்ரொடக்ஷன் ஆகாது. ஆனால் இந்த இன்வெர்ட்டர் வந்து பவர் ப்ரொடக்ஷன் ஆகும். அதுமாதிரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பெரும்பாலும் எல்லா இன்வெர்ட்டருமே லோ வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி செட்டிங் இருக்குது. ஒரு சில ஆன்கிரிட் இன்வெர்ட்டரில் மட்டும்தான் அந்த செட்டிங் இருக்குது. ஆனால் இது ஆபத்தானது. உதாரணமாக ஆன்கிரிட் சிஸ்டத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி பவரை எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் 160 வோல்ட்டில் வரக்கூடிய ஒரு வோல்டேஜில் ஒரு சில எக்யூப்மெண்ட்டும் ஓடாது. மோட்டார் இண்டக்ஷன் லோடு ஓடாது, நார்மல் ஃபேன் ஓடாது. ஆனால் இதுவே வந்து இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ், இன்வெர்ட்டர் ஏசி, அது மாதிரி பிஎல்டிசி ஃபேன், எல்இடி டியூப்லைட்டு இதெல்லாம் எரியும். நார்மல் டியூப்லைட் எரியாது. அதே மாதிரி நார்மல் ஃபேன் ஓடாது, நார்மல் ஃப்ரிட்ஜ் ஓடாது, நார்மல் ஏசி ஓடாது, நார்மல் மோட்டார் ஓடாது. இதெல்லாம் வோல்டேஜ் சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸு. ஆனால் ஏன் இன்வெர்ட்டர் ஏசி ஓடுதுன்னா அதில் இருக்கக்கூடியது வந்து உள்ள ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது. அந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் போர்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். 130 வோல்ட்டிலேருந்து 280 வோல்ட் வரைக்கும் இன்வெர்ட்டர் ஏசி தாராளமாக ஒர்க் ஆகும். இன்வெர்ட்டர் ஏசிக்கு நிறைய பேர் ஸ்டெபிளைசர் விற்கிறாங்க. அதுவே மிக தப்பான ஒரு கான்செப்ட்டு. எந்த காரணத்தை கொண்டும் இன்வெர்ட்டர் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்பில்ட்டாகவே அந்த போர்டுலேயே ஸ்டெபிளைசர் இருக்குது. அப்போ 130 வோல்ட்லேருந்து 280 வோல்ட் வரைக்கும் அந்த ஸ்டெபிளைசர் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் தேவையில்லை. இன்பில்ட்டாக அந்த போர்டுலேயே ஸ்டெபிளைசர் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி இன்வெர்ட்டர்லேயும் லோ வோல்டேஜ் வந்தால் கூட ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 7500 வாட்ஸ் 8000 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏசியாக இருந்தாலும் சின்ன சின்ன மோட்டார், ஒரு ஹெச்பி 2 ஹெச்பி மோட்டார்லேருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஒர்க் ஆகுது.